வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடைத்தெரு. இன்றைக்கி நம்ம சென்னை டி நகர் முஸ்தஃபா கோல்ட் மார்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான போல்கி டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான லக்ஷ்மி பதிச்ச போல்கி ஜுவல்லரி தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போல்கி மட்டும் இல்லாமல் அந்த ரூபி எமரல்ட் கலெக்ஷன்ஸையும் பதிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு போல்கிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 rupees per carat வருது. அண்ட் ரூபி எமரல்டும் ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கும் செப்பரேட் சார்ஜஸ் வரும். இதோடைய அந்த ஸ்டோன்ஸுடைய வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கோல்ட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கோல்டு வெயிட்டில் தருவாங்க. அண்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த கிளாரிட்டி. அண்ட் இயர்ரிங்லேயும் அதே அழகான மேட்ச் பண்ணி சூப்பராக லக்ஷ்மி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிரமாதமான ஜுவல்லரி. ரா அண்ட் அன்கட் ஃபினிஷில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, இந்த ஒரு ரஸ்டிக்கான லுக் வேணும், எனக்கு ஒரு இந்தியன் கல்ச்சரில் மிக்ஸ் பண்ண ஒரு லுக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போல்கி ஜுவல்லரியை சூஸ் பண்ணலாங்க. போல்கிலேயே ஒரு சிம்பிளாக எலகண்ட்டான லுக் கொடுக்கக்கூடிய நெக்லஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பெண்டன்ட்லாம் எதுவும் இல்லை, பட் ஒரு ரிச் லுக் கொடுக்கக்கூடியது. இதுக்கு பேர் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான சிம்பிளான இயர்ரிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க. போல்கிலேயே ஒரு சூப்பரான பிரைடல் சோக்கர் தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம். அழகாக மயில் பதிச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வெட்டிங்க்கு போட்டோம்னா ஒரு ரஸ்டிக் லுக்கும் கொடுக்கும், அதே சமயத்தில் ஒரு கிராண்ட் லுக்கும் கொடுக்குங்க. இதுக்கு க்யூட்டாக குட்டியாக ஒரு இயர்ரிங் இருக்குது. நமக்கு எந்த மாதிரி இயர்ரிங் வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு எக்ஸ்க்ளூசிவான பிரைடல் வேர் தாங்க. இதை நம்ம சோக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹெவி வெயிட்டில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ்னு சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேர்ல், ஒரிஜினல் ரூபி அண்ட் அன்கட் டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் கிட்டத்தட்ட 160 grams வருதுங்க. ஸோ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரைடல் ஜுவல்லரியாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் இதோட இயர்ரிங்கும் அழகாக சிம்பிளாக ஒரு இயர்ரிங் மேட்ச் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நெக்லஸ் ஹெவியாக போடும்போது இயர்ரிங் சிம்பிளாக இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் பதிச்ச ஜுவல்லரிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் நெக்லஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. இதோடைய வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு 17 grams தாங்க வருது. ஸோ இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா அழகாக மாங்காய் பதிச்சு அதுலேயும் உங்களுக்கு போல்கி, ரூபி, எமரல்ட் இதெல்லாம் பதிச்சு வி ஹாரம் மாதிரி கீழே பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு அழகான ஒரு மேட்சிங் இயர்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போல்கியோட லுக் விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த மாங்காய் ஹாரமை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 30.5 grams வரக்கூடிய ஒரு சூப்பரான மாங்காய் நெக்லஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வெயிட்டெல்லாம் ஒரு 3 grams லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா அந்த அன்கட் டைமண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா எமரல்டு பதிச்சிருக்காங்க. ஸோ எமரல்டெல்லாம் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு செட் ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கான மேட்சிங் இயர்ரிங்கும் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த நெக்லஸ் கிட்டத்தட்ட 51 grams வருதுங்க. அழகாக அன்கட் டைமண்ட்ஸும் ரூபியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான இயர்ரிங்கும் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த வாட்டர் ட்ராப் ஷேப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாவ், இந்த பிரைடல் செட் பாருங்களேன் எவ்வளோ ப்ரிட்டியாக அன்கட் டைமண்ட்ஸ், ரூபி, எமரல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பதிச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்கங்க. இது எக்ஸ்க்ளூசிவான பிரைடல் செட் தான். ஏன்னா இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியர் சைட் 100 grams மேலே தான் வருது. அதுக்கு க்யூட்டாக குட்டியாக ஒரு இயர்ரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு நெக்லஸ் சூப்பராக ரூபி, எமரல்ட், அன்கட் டைமண்ட்ஸ் பதிச்ச செட் பார்த்துட்ருக்கோம். இந்த நெக்லஸ் உங்களுக்கு சிம்பிளாக வருது. இந்த ஹாரம் பாருங்களேன், இது காசு மாலை ஹாரம்ங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அன்கட் டைமண்ட்ஸ், ரூபி, எமரல்ட் எல்லாம் பதிச்சு நெருக்கமாக கோத்த காசு மாலை. அதுலேயும் அந்த லக்ஷ்மியோட ஃபேஸ் எவ்வளோ கிளியராக வந்திருக்கு பாருங்களேன். இது 71 grams வருது. அதுக்கு நம்ம 3 grams அந்த ஸ்டோன் வெயிட்டை லெஸ் பண்ணிவிட்டு இவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேலைப்பாடு மிகுந்த ஜுவல்லரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்கிங் சார்ஜஸ் உண்டுங்க. ஸோ ஒவ்வொரு டேக்லேயும் அவங்களே எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ்ங்கிறத மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. இந்த இயர்ரிங்கும் பார்த்தீங்கன்னா அழகாக லக்ஷ்மி பதிஞ்சு வந்திருக்குங்க. ஸோ அந்த கிளாரிட்டி தான் இதோடைய ஹைலைட்டு. ஒவ்வொரு ஜுவல்லும் அழகாக கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரெடிஷ்னலான காசு மாலை, மாங்காய் மாலை விருப்பப்படுறவங்களுக்கு அதே மாதிரி போல்கி ஸ்டோன்ஸ் பதிச்சே வந்ததுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாங்காய் நெக்லஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்கட் டைமண்ட்ஸ், ரூபி, எமரல்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக பார்வையாக உங்களுக்கு அந்த நெக்லஸ் பவுனே பார்த்தீங்கன்னா 6.25 pound கிட்டத்தட்ட வருதுங்க. நல்ல ஒரு கிராண்டான லுக் தேடிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த போல்கி டைமண்ட் ஜுவல்லரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. ஏன்னா இதெல்லாம் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அழகாக ஒரு கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாமல் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு இதோடைய லுக் அப்படியே அழகாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.